இங்கே பார், பாடம் வந்து அந்நவு சாபிஉ இருக்குதா? நவுனா பாடம், ஐ மீன் பாடம் வகை. சாபிஅனா எவ்வளோ? 7. 7 தானே? 6 படிச்சிட்டோம். 7. 7வது பாடத்தில் அஸ்மாவுன் இருக்குதா? அஸ்மாவுன் இருக்குதா? இது வரைக்கும் ஹுரூஃபுன்னு வந்துச்சு. இங்கே வந்து அப்போது அதில் இது வரைக்கும் பார்த்த பாடங்களில் எல்லா ஆமில்களும் ஹர்ஃபு ஹுரூஃபு, ரைட்டா? இது மட்டும் மாறுது. இங்கே அஸ்மாவுன் ஆமில் யாரா இருப்பா? இஸ்முனா பெயர் சொல். புரிஞ்சா? சரி. இஸ்முக்கு காலம் இருக்குதா? காலம் இருக்காது. விளங்குதா? இஸ்முனா என்ன? ஷஜருன் இஸ்மு, சனா இஸ்மு, ரஹ்மத்துல்லா இஸ்மு, குர்சியுன் இஸ்மு. புரியுதா? சரி. இந்த ஆமில் யாருன்னா அஸ்மாவுன், இஸ்முகள். இவன் என்ன பண்ணுவானா தஜ்ஸிமு, என்ன செய்வா? ஜஸ்மு கொடுப்பா. நீ விளங்குறதுக்கு சொல்கிற, சுக்கூன் கொடுப்பான். விளங்குறதுக்கு ஜஸ்மு தான் சொல்லணும். ஏன்னா சில இடங்களில் சுக்கூன் இல்லாத வேறு விதத்தில் கூட சுக்கூன் ஜஸ்மு கொடுக்கப்படும். என்ன எப்படி ஜஸ்மு கொடுக்கப்படும் சொன்னால், அது நூன்லாம் வருதுல்ல, தஸ்னியால் நூன் வரும்ல, டபுளில். ஃபஸ்ட்டு வாஹிது ஒரு மேலே நூன் இருக்காது. இருக்குமா? ஃபேல முசாரியில் ஒரு மேலே நூன் இருக்குமா? இருக்காது. அது வாஹிதில் இருக்காது. அங்கே ஜஸ்மு கொடுக்கும், சுக்கூன் கொடுக்கும். தஸ்னியா எஃப் அலானி, இதான் தஸ்னியா டபுள். இங்கே நூறு வரும், நூறு போக்கப்படும். எஃப் அலூன ஜமா தானே அது புரூரல், அங்கேயும் நூறு போக்கப்படும். அதனால் இங்கே வந்து தஜ்தீம்னா நீ விளங்குறதுக்காக சுக்கூன்னு வச்சுக்கோ. ஆனால் எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல சில இடங்களில் நூன் உள்ள இடத்துல நூனை போக்கி ஜஸ்மு கொடுக்கும், நூன் இல்லாத இடத்துல சுக்கூன் கொடுத்து ஜஸ்மு செய்யும். பார், தஜ்தீமு இந்த அஸ்மாக்கள் ஆமில்கள் தஜ்தீமு என்ன செய்யும்? ஜஸ்மு கொடுக்கும். ஃபேலல் முசாரிய யாருக்கு? முஸ்தக்பில் ஃபேலுக்கு. ஓகேயா? முஸ்தக்பில் ஃபேலுக்கு, ஃபேல முசாரிக்கு. அலா மஅனா இன் இருக்குதா? இன்க்கு அப்புறம் பாரு ஷர்த்தியத்தின்னு வரும். இருக்குதா? இன்னுக்கு அப்புறம் இனி ஷர்த்தியத்தி இருக்கா? அப்போ என்ன? இன் ஷர்த்தியாவுடைய அர்த்தத்தில், இன் ஷர்த்தியாவுடைய அர்த்தம்னா, இன்னு என்னன்னா உனக்கு தெரியாதனால நான் சொல்கிறேன். இன்னுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ செஞ்சா நான் செய்வேன். இதுக்கு தான் ஷர்த்துன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தமிழில் சொல்லணுன்னா? நிபந்தனை. நீ வந்தால் நான் வருவேன். இதுதான் இன் ஷர்த்தியா. இதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க? உதாரணம் பாரு, இன் தஸ்ரிபு அஸ்ரிப், நீ அடித்தா நான் அடிப்பேன். இதுதான் இன் ஷர்த்தியா. இப்போ இங்கே வரக்கூடிய அஸ்மாக்கள் முதல்ல என்ன செய்வா? ஃபேலே முசாரிக்கு ஜஸ்மு கொடுப்பா. ரெண்டாவது அந்த அஸ்மா வரும்ல, அது எத்தனைன்னு பாரு. வஹிய திசாத்துன் இருக்குதா? திசாத்துன்னா எத்தனை? 9. திசாத்துன்னா 9. 9 இவன் இருக்கான், யார்? ஆமில். அப்போ 9 இஸ்முகள் இருக்குது. அந்த 9மே எப்படி இருக்கும்னா, 9லையுமே இன் இருக்காது. ஆனால் அந்த 9 இஸ்மு இருக்கு இல்லையா, அந்த அஸ்மா இருக்குது இல்லையா, அதில் வந்து இன்னுடைய ஷர்த்தியாவுடைய அர்த்தம் வரும். புரியிருச்சா? வேற ஒன்றும் கிடையாது. இன் ஷர்த்தியாவுடைய அர்த்தம் நான் சொல்லிட்டேன் உனக்கு என்னான்னு. நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், நீ எழுதுனா நான் எழுதுவேன். இதுதான் இன் ஷர்த்தியா. ஓகேயா? விளங்குதா? போலாமா படம்? பார், ஃபஸ்ட்டு மண்ணு. ஏன்னா தலையில் இருக்க அந்த மண்ணா? மண்ணுன்னு படிச்சிருக்கியா எங்கேயாவது? மண் படிக்கலையா? மண்ணா பொதுவாக என்ன அர்த்தம்னு கேட்டால், யாரு? மன்ஹுவ, அவன் யாரு, அப்படி அர்த்தத்தில் வரும். ஆனால் இங்கே மண் அர்த்தம் வந்து ஷர்த்தியா, இன் ஷர்த்தியா அர்த்தம் வரும். அதான சொன்னாங்க. சரி, மண்ணுனா ஃபேலா? மண்ணு
மன் மனா மனு அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. மன் ஹர்ஃபா? இல்லை. இஸ்மு. ஹுவானா அவன், மன்னா யாரு. அப்போ மண் இஸ்மு விளங்குச்சு. ஆனால் இந்த மண் ஷர்த்தியாவுடைய அர்த்தத்தில் இருக்குது. போலாமா? பாரு. நஹு மை யஸ்ரிபு நீ அஸ்ரிபு ஹூ இருக்கா? மை யஸ்ரிபு நீ அஸ்ரிபு ஹூ. மண் என்கின்ற இஸ்மு, மண் என்கின்ற ஆமிலு, யஸ்ரிபு இருந்த முஸ்தக்பிலுக்கு முசாரிக்கு யஸ்ரிப் சுகுன் ஜஸ்பு கொடுத்துருச்சு. ஓகேயா? இப்போ தர்ஜுமா என்ன? மன்னா யாரு, யாரு யஸ்ரிபு அடிச்சானோ, நீ யாரு என்ன, யார் என்ன அடிச்சானோ, அஸ்ரிப் ஹூ நானும் அவன் அடிப்பேன். அப்போ இங்க என்ன வருது? இன் ஷர்த்தியாவுடைய அர்த்தம் வருது. புரியுதா அவருக்கு? விளங்குதா? இப்போ யஸ்ரிப் என்பது மாமூல், மன் என்பது ஆமீல், ஜஸ்பு கொடுத்துருக்கு. விளங்கிருச்சா? போலாமா? அடுத்தது மா. அடுத்தது என்ன? மா. மா பொதுவாக மா நன்சஹ் மின் ஆயத்தின் இருக்கா? மா என்பது அது அவை, அது அவைனா ஃபேலா ஹர்ஃபா இஸ்மா? இஸ்மு. மா என்ற இஸ்மு ஆமிலு நன்சஹ் ஃபேல முதாரி, நன்சஹூன்னு இருந்துச்சு, நன்சஹூ ஹேபேஷ் ஹூ இருந்துச்சு, ஹாபேஷ் ஹூ இருந்துச்சு, நன்சஹ் ஜஸ்மு கொடுத்துருச்சு. ஓகேயா? இப்போ மா என்பது இஸ்மு, மா என்பது ஆமிலு, நன்சக் என்பது மாமூல். விளங்கிருச்சா? ஜஸ்மு கொடுத்துருக்கு. அர்த்தம் என்னன்னு கேட்டா, மின் ஆயத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது நாங்கள் மாற்றினால், எதையாவது மாற்றினால், நீ வந்தால், இது ஷர்த்தியா. புரியுதா? விளங்குச்சா பாடம்? ஒருவேளை நீ வந்தால், இதான் இன் ஷர்த்தியா. மின் ஆயத்தின்னா வசனங்களிலிருந்து, ஆயத்துக்களிலிருந்து, மானன்சஹ் எதையாவது, மானா எதையாவது மாற்றினால், நன்னா முத்தக்கல்லிம் தானே, நாங்கள் மாற்றினால் அல்லாஹ் சொல்றான். அவ் நஅதி பிகைரின் அடுத்த அதுக்கு பின்னாடி வரும். அல்லது நாங்கள் கொண்டு வருவோம் அதை விட நல்ல ஆயத்தை. எதையாவது ஆயத்தை நாங்கள் மாற்றிட்டோம்னு சொன்னால் இதை விட பெட்டரான ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம் நல்லா சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இன்ஷர்த்தியாவுடைய அர்த்தத்தில் மா இருக்குது, மா இஸ்மாக இருக்கிறது, மா நன்சஹ் என்ற ஃபேல முசாரிக்கு ஜஸ்ம் கொடுத்துருக்குது. விளங்குச்சா? மூணாவது போலாமா? மத்தா. மத்தா தஜ்லிஸு அஜ்லிஸு. தஜ்லிஸு இருந்துச்சு ஃபேல முசாரி முஸ்தக்பில், மத்தா தஜ்லிஸ் ஆக்கிருச்சு. தஜ்லிஸுனா நீ உட்கார்றது, நீ எப்போ உட்கார்றியோ, அஜ்லிஸ் நான் அப்போ உட்கார்றேன், நீ உட்கார்ந்தா நான் உட்கார்றேன். புரிஞ்சா? இன் ஷர்த்தியா தர்ஜுமா வருது. நீ செய்தா நான் செய்கிறேன், இதானே ஷர்த்தியா. போலாமா? மூணாவது. நாலாவது மஹமா. மஹமா தஹ்ருஜ் அஹ்ருஜ், நீ எப்போ போறியோ நான் அப்போ வெளியேறுறேன். மஹ்மா தஹ்ருஜ், நீ எப்போ வெளியேறியோ அப்போ நான் வெளியேறுறேன். ஓகேயா? மஹமா தஹ்ருஜ், நீ வெளியாகும் பொழுது, அஹ்ருஜ் நானும் வெளியாகுவேன். இப்போ என்ன? நான் மஹமா என்ற இஸ்மு, மஹமா என்ற இஸ்மு என்ன செஞ்சிருக்குது? தஹ்ருஜ் என்ற ஃபேல முதாரிக்கு ஜஸ்பு கொடுத்துருக்கு. ஓகேயா? ஐயு. அடுத்தது என்ன? அஞ்சாவது ஐயு. ஐயுஹும் யுக்ரிம் நீ அக்ரிம் அக்ரிம்ஹு. விளங்கு பாரு. ஐயுஹும் அதானே, ஹும்னா அவர்களில். ஐயு என்ற இஸ்மு, ஐயு என்ற இஸ்மு ஹாமிலு யுக்ரிம் ஃபேல முதாரிக்கு ஜஸ்பு கொடுத்துருக்கு.
ஐயுஹும், ஹும்னா அவர்களில், அவர்களில் ஐயுனா யாரை சங்கைப்படுத்துவானோ ஐயுஹும் அவர்களில் யார், ஐயுஹும் அவர்களில் யார், யுக்ரிம் சங்கைப்படுத்துவாரோ நீ என்னை, அக்ரிம்ஹு நான் அவரை சங்கைப்படுத்துவேன். விளங்குச்சா? விளங்குதா? ஐயுஹும் அவர்களில் யார், யுக்ரிம் நீ என்னை சங்கைப்படுத்துவாரோ, அக்ரிம்ஹு நான் அவர்களை சங்கைப்படுத்துவேன். இப்போ இந்த தர்ஜுமா இதுதான். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டால், ஐயு என்ற இஸ்மு ஜஸ்மு கொடுக்கக்கூடிய ஆமில் யுக்ரிம்க்கு சுக்கூன் கொடுத்துருக்கு, ஜஸ்மு கொடுத்துருக்குது. சுக்கூன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உனக்காக சொல்கிறேன் நான், ஆனால் ஜஸ்மு கொடுத்துருக்கு தான் சொல்லணும். விளங்குச்சா? அடுத்தது பாரு, ஐன ஐன தத்ஹப் அத்ஹப். ஐனா என்ற இஸ்மு தத்ஹப் என்ற ஃபேர் முசாரிக்கு ஜஸ்மு கொடுத்துருக்குது. ஐன எங்கே நீ போவியோ, ஐனானா நான் படிச்சிருக்கோம். ஐனா எங்கே நீ போவியோ, அத்ஹப் நான் அங்கே வருவேன். இன்ஷர்த்தியா அர்த்தம். அண்ணா அண்ணா ததுகுல் அதுகுல். அண்ணா என்ற இஸ்மு ஆமில் ததுகுல் என்ற ஃபேல முதாரிக்கு ஜஸ்மு கொடுத்துருக்கு. விளங்குச்சா? பாரு, அண்ணா ததுகுல் எங்கே நீ போறியோ, அண்ணா கூட அதே தான் அர்த்தம். எங்கே நீ போறியோ, எங்கே நுழையிறியோ நீ, ததுகுல்னா நுழையிறது, அங்கே நானும் நுழைவேன். அப்போ அண்ணா என்ற இஸ்மு ததுகுல் என்ற ஃபேல முதாரிக்கு ஜஸ்மு கொடுத்துருக்கு. ஓகேயா? அப்புறம் பாரு, எட்டாவது பார், ஹைசுமா தஅக்குல் அஅக்குல். ஹைசுமா என்ற இஸ்மு இருக்கா? ஹைசுமா என்ற இஸ்மு தஅக்குல் என்ற ஃபேல முதாரிக்கு ஜஸ்மு கொடுத்துருக்குது. வழங்குச்சா? பாரு, ஹைசுமா தஅக்குல் நீ எங்கே சாப்பிடுவியோ, அஅக்குல் நான் அங்கே சாப்பிடுவேன். இது தர்ஜுமா. ஹைசுமா என்ற இஸ்மு தஅக்குல் என்ற ஃபேல முதாரிக்கு ஜஸ்மு கொடுத்துருக்குது. ஓகேயா? இஸ்மா நீ எங்கே, இஸ்மா தன்சில் நீ எங்கே இறங்குவியோ, நீ எங்கே இறங்குவியோ, அன்சில் நான் அங்கே இறங்குவேன். இஸ்மா என்ற இஸ்மு தன்சில் என்ற ஃபேல முசாரி முஸ்தக்பிலுக்கு ஜஸ்மு கொடுத்துருக்குது. எங்கே நீ நசல யன்சிலுனா இறங்குறது, நீ எங்கே இறங்குவியோ நான் அங்கே இறங்குவேன். புரிஞ்சா பாடம்?